திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது வடமாநில குழந்தை அதே பகுதியில் சிப்காட் தொழிற்சாலையில் வேலை செய்து வரும் வடமாநில தொழிலாளியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வரும் சிப்காட் தொழிற்பேட்டை பகுதியில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் வசிக்கும் 3 வயது வடமாநில குழந்தை திடீரென காணாமல் போனதால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் சிறுமியை தேடும் பணியில் பெற்றோர் தீவிரமாக ஈடுபட்டனர். அப்போது இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண்கள் சிலர் முட்புதரில் அக்குழந்தை காயங்களுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் உடனடியாக மீட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தீவிர விசாரணையை மேற்கொண்ட காவல்துறையினர் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பீகாரைச் சேர்ந்த 19 வயதான பிபின் மஞ்சி என்பவரை கைது செய்தனர். மேலும் பாலியல் வன்கொடுமை, தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பின்னர் கொலைக்கான பிரிவும் சேர்க்கப்பட்டது. இதனிடையே கைதான பிபின் மஞ்சியை பொதுமக்கள் பிடித்து வைத்திருந்த காட்சிகள் வெளியாகின. भाई कौन सा काम से गोपी கிட்ட சொல்றா எனக்கு என்ன தெரியும் கோபி நம்பர் ஆட்டோ வருதா உங்க அப்பா ஃபோன் பண்ண சொல்றா. முன்னதாக குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அது முற்றிலும் தவறான தகவல் என்றும் இந்த சம்பவத்தில் ஒருவர் மட்டுமே ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் விளக்கமளித்தனர். கைது செய்யப்பட்ட பிபின் மஞ்சி குழந்தையுடன் அடிக்கடி பழகி வந்ததும் பிஸ்கட் வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று தனியாக இருந்த நேரத்தில் குற்றத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை தொடர்ந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு குழந்தை இந்தியா குழந்தை ரூம்ல போனா அதை நான் கண்ணால பார்த்தேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவங்க என்னென்னமோ பண்ணிருக்கான். குழந்தை வீட்டுல இருந்த குழந்தைய பிஸ்கெட் கொடுத்து கூட்டு போயிருக்கான். உடனடியா இந்த காவல்துறை விசாரணை செஞ்சு அவங்கள உடனடியா அரெஸ்ட் பண்ணணும். சம்பந்தப்பட்ட வீட்டு உரிமையாளர் யாரோ அவங்களையும் கூப்பிட்டு இதில் விசாரணை பண்ணணும். அடுத்தபடியாக என்னென்னா, பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு வடமாநில குழந்தையாக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தை தான். இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அவங்க வீட்டு குழந்தைகளுக்காகவோ பக்கத்து வீட்டு குழந்தைக்காகவோ இல்லை, வேறு மாநிலத்திலேருந்து வந்திருந்த ஏதோ ஒரு குழந்தைக்காக தான் அவங்களும் பாடுபட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த தவறு இதே ஊருக்குள்ள திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ ஜனங்க இங்கே கூடி வந்திருக்காங்க. பல மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்ற இந்த அதிர்ச்சி சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.